தேர்தலுக்கு முன்னே இவர் ஒரு விஷயம் சொன்னார் பார்க்கணும். அதாவது 2024 இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் நாம் தமிழர் ஒரு கட்சியே இருக்காதுன்னு. நாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது, நீங்க பாருங்க. இப்ப என்னடானா நாம் தமிழர் எடுத்த ஓட் பேங்கை பார்த்துட்டு மனுஷன் மிரண்டுட்டார் போல, புகழ்ந்து போற இடமெல்லாம் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. நான் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்க. நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுக்கிறாங்க, பணம் கொடுக்காம நின்றுக்கிறாங்க, நான் பாராட்டுறேன். அந்த ஆள் என்ன சொன்ன? நாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது, நீங்க பாருங்க. ஏன் என்ன சொன்ன? நான் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்க. நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுக்கிறாங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? ஒருத்தன் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் கூட இருக்கிறவங்க பாராட்டினா அது வேற விஷயம். ஆனா எதிரியே உன்னை பார்த்து பாராட்டுறான் பாத்தியா, வேற லெவல். நீ அந்த ஒரு விஷயத்தை செய்ய வச்சான் பாரு, அந்த கட்டத்துக்கு தான் என் காசு. அதான் வர்க்கீஸ். ஸோ இந்த மாதிரி பல விதமான சாதனை